வணக்கம். வின் செய்திகளின் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற 10வது நித்தி ஆயோக் கூட்டம். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றினால் எல்லாம் சாத்தியமே. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடி தலைமையில் நித்தி ஆயோக் கூட்டம். மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்காது ஏன்? காரணம் வெளியானது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல். பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பாகிஸ்தானை பேச வைப்பது அவமானம். ஐக்கிய நாடுகள் அவைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதநேனி ஹாரிஸ் கண்டனம். கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை வழங்க 97 கோடியே 95 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு உத்தரவு. துருக்கியில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை வெற்றிகரம். ரஷ்யா, உக்ரைன் இடையே முதல் முறையாக போர் கைதிகளின் பரிமாற்றம் நடைபெற்றது. அறநிலைத்துறை இடத்தை ஆக்கிரமித்த ஆளும் கட்சி பிரமுகர். காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். கூடலூருக்கு விரைந்தனர் பேரிடர் மீட்பு குழுவினர். ஆரணி ஆற்றில் குப்பை கழிவுகளை கொட்டும் பொன்னேரி நகராட்சி. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரதாப் எச்சரிக்கை.